எல்லோருக்கும் வணக்கம். காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கிறதுனால நைட்டே கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுட்டோன்னா காலையில் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால தான் இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். வீட்டில் கொஞ்சம் பால் எக்ஸஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் பன்னீர் போட்டுடலாம். பன்னீருக்கு சப்பாத்தி நல்லா இருக்குன்றதுனால அப்போவே மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம்னா காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பன்னீர் செய்கிறது ரொம்பவே ஈஸி. பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு நான் 1 லிட்டர் பால் அதில் தண்ணி எதுவுமே கலக்காமல் நல்லா கொதிக்க வச்ச பிறகு லெமனை புழிஞ்சு விட்டு பால் திரிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணணும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அது மேலே வெயிட்டு வச்சுட்டோன்னா ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் வச்சுட்டோம் அப்படின்னா பன்னீர் ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். கடையில் வாங்குறதை விட இது நமக்கு ரொம்பவே பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கூடவே சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பன்னீருமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வச்சுட்டு வெயிட் வச்சதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நமக்கும் கொஞ்சம் வேலை ஈஸியாகிடுச்சு. அண்ட் மார்னிங் எழுந்திரிச்சதுமே என்னென்ன சமைக்கணுன்றதை ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருவேன். அப்பப்போ எடுத்தேன்னா கண்டிப்பாக ஏதாவது மறந்துடுவேன். ஸோ அதனால் என்ன லஞ்சுக்குலேருந்து மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே எடுத்து வச்சுட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ பையனுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் எக்கு பாயில் பண்ணியாச்சு. ஸோ கடாய் பன்னீர் தான் பண்ணலான்ட்டு ஐடியா இருந்துச்சு. கடாய் பன்னீர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கேப்சிகமும் ஆனியனும் க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதோட கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் சேர்த்துட்டு கடாய் மசாலான்னு ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ அதையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடலாம். திரும்பவும் அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளியும் கேஷ்யூவும் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருப்பேன். அதையும் சேர்த்து நல்லா ராஸ்மல் போன பிறகு நம்ம வதக்கி வச்சுருந்த பன்னீர் கேப்சிகம் இருக்குல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மட்டும் வதங்கினா போதும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம். பையனுக்கு லஞ்ச் பாக்ஸுக்குமே இன்றைக்கி சப்பாத்தி தான் வச்சு கொடுத்தேன். ஸோ அவனுக்கு சப்பாத்தின்னு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நல்லா சப்பாத்தி பன்னீர் கடாய் வச்சுட்டு கூடவே சாஸ் வைப்பேன். மோஸ்ட்லி அவன் சாஸ் கேட்பான். ஸோ அதனால் கொஞ்சமாக மட்டும் சாஸ் வச்சு கொடுத்துட்டேன். அண்ட் பாயில் பண்ண எக்கு அதோடு சேர்த்து பெப்பர் வச்சாச்சு. அண்ட் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா மாதுளையும் ஸ்வீட் கார்ன் தான் வச்சுருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கடலை உருண்டை வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி பையனோட லஞ்ச் மெனு. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.